மறுபடியும் உங்களை சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், வேண்டாம் வேண்டாம், இந்த சூறாவளி எல்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும், நீ எனக்கு என்ன பண்ண, அங்கேயே திடீர்னு சூறாவளி எல்லாம் வந்துச்சு, நான் எப்படி என்னோட பெட்ல இருந்து எந்திரிச்சேன்னு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதும், உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அப்ப நீங்களும் இந்த மாதிரி இந்த டைம்ல மாட்டிக்கிட்டீங்க, இனிமேல் நான் தனியாவது கிடையாது அப்படின்னு சொல்றதோடயே இந்த வீடியோவும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நீங்களும் என்னை மாதிரி ஒரு டைம் லூப்ல தான் மாட்டிட்டு இருக்கீங்க, இனிமேல் நான் தனி இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ என்ன ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சிருக்க, இதை சால்வ் பண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் காண்டாகி கேட்க, எக்ஸாக்ட்லி இப்பதான் எனக்கு அறிவு வருது, கண்டிப்பா இது ஏதாவது டிசீஸா தான் இருக்கணும், இதெல்லாம் என்னோட இல்யூஷன்ஸ், அப்படி இல்லைன்னா கற்பனையா தான் இருக்கணும், இப்ப நான் மென்டலி சிக் ஆயிட்டேன், அப்புறம் இன்னும் நான் என்னோட ட்ரீம்லயே தான் இருக்கேன், நான் எந்திரிக்கவே இல்லை, உண்மையாவே இங்க நீயும் இல்ல நானும் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹீரோவோட வரல அப்படியே சுண்டி விட்டுட்டு, இப்ப இது உங்களுக்கு வலிச்சு நீங்க இந்த கனவுல இருந்து எந்திரிச்சிருக்கணும், எனக்கும் இப்படிதான் ஆரம்பத்துல ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு, நானும் உங்களை போலதான் இதெல்லாம் கனவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஒருவேளை கடவுள் நம்மள எல்லாருக்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்டிச்சு நம்மள வச்சு ஒரு கேம் விளையாடுறாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோவும், ஏன் நம்மன்னு சொல்ற, நீயும் நானும் ஒன்னா, உன்னை நீ என்னோட கம்பேர் கூட பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஹீரோயினும், நீங்களும் நானும் ஒரே மாதிரி ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும், இல்ல அப்படின்னா நம்ம டைம் லூப்குள்ளே கடைசி வரைக்கும் மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, அப்பவும் நம்ம ஹீரோ அடங்குற மாதிரி இல்ல, நாம அப்படிங்கிற வேர்டை யூஸே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும், சரி அப்ப நீங்க ஏன் யாராவது உங்களை சபிக்கிறப்போ திடீர்னு இறந்து போயிருங்கன்னு கேட்க, ஹீரோ எதுவுமே சொல்லாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஒரு குழம்பு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவை ஃபுல்லா செக் பண்ணிட்டு மண்டையில எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பாக்குறாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்ததுல கடைசியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு டாக்டர் சொல்ல, எனக்கு நிறைய இல்யூஷன்ஸ்லாம் வருது, கண்டிப்பா இது ஏதோ மென்டல் இஷ்யூவா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நாங்க உங்களுக்கு நிறைய மென்டல் டெஸ்ட் எல்லாம் கூட சைக்காட்டிஸ்ட வச்சு எடுத்து பார்த்துட்டோம், அவங்களும் உங்களை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, நீங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்பவே ஹெல்தியா தான் இருக்கீங்க, தேவையில்லாம எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ண, அதுக்கு ஹீரோவும், நான் ஹெல்தியா தான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏன் டைம் லூப்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு கேக்குறாரு. உடனே டாக்டரும், அதெல்லாம் ஏன் வருதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா உங்களை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்ட்ட சொல்றோம், எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கீங்க, வீணா எங்க மேல சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்காவதுன்னு நம்ம ஹீரோ, இங்க நான் அட்மிஷன் போட்டு செக் பண்ணியே ஆகணும், இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ல தான் ப்ராப்ளம்னு அட்மிஷன் ஃபார்ம் எடுக்க, அதெல்லாம் எடுக்காதீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன் டாக்டர் சொல்ல, யாருக்கு கால் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. அதுக்கு டாக்டரும், உங்களை செக் பண்ணி பாக்குறதுக்கு வேற ஏதாவது டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்காங்களான்னு கேட்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. போலீஸும் நம்ம ஹீரோவா அப்படி வலுக்கட்டாம வெளில தள்ள, அதே நேரத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற ஒருத்தனை உள்ளார தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயினும் அங்க வந்துட்டு, என்ன நடந்தாலும் சரி பாஸ், நீங்க ரியாலிட்டியா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு, கண்டிப்பா இதெல்லாம் கனவா தான் இருக்கணும், ஏதாவது உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா இந்த கனவுல இருந்து எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியோட எட்ஜ்ல போய் நின்னுட்டு இருக்காரு. அங்க கீழே இருக்கிறவங்களா நம்ம ஹீரோ குதிக்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, அவசரப்பட்டு தப்பான முடிவுலாம் இதை எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோவும், இந்த சான்ஸை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் இந்த நாள் மாதிரி தான் எனக்கு எல்லா நாளும் இருக்கும் அப்படின்னு டைம் லூப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அவன்களும், ஆமா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அப்படிதான், தினமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அதுக்குன்னு இப்படி தப்பான முடிவுலாம் எடுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோவா ஆறுதல் படுத்துறங்கிற பேர்ல பாட்டுலாம் பாடி கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப ரைட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்க ஏன் இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ முதல்ல என்னோட கனவுல இந்த மாதிரி வந்து பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும், இதெல்லாம் ஒன்றும் கனவு இல்ல, இதெல்லாம் உண்மையாவே நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்ப சூசைட் பண்ணி இது டைம் லூப் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் இது ஒரு டைம் லூப்னு சொல்லாத, இதெல்லாம் வெறும் கனவு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இது கனவு கிடையாது, அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், இது வரைக்கும் யாராவது உங்களை சபிக்கிறாங்க அப்படின்னா நீங்க இறந்து போய் அதுக்கப்புறம் அந்த டைம் லூப்பும் ரீஸ்டார்ட் ஆகும், இப்ப யாருமே உங்களை சபிக்காம நீங்களே சூசைட் பண்ணி இறந்து போறப்போ இதே மாதிரி டைம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி நீங்க மறுபடியும் உயிரோட வருவீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்ல, நீ சின்ன பொண்ணா இருந்தப்பவும் என்னை புள்ளி பண்ண, இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னை புள்ளி பண்றேன்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளியே இரு, நான் சூசைட் பண்றதை தடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினும், ஓ அப்படியா,
அப்படியா? அப்ப சரி, நீங்க குதிங்க, தயங்காம சீக்கிரம் குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறவங்களும் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க பார்க்க கப்பிள்ஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தன், ப்ரோ நீ குதிப்பியா மாட்டியா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப நேரமா ஒன்னே பார்த்துட்டு இருக்கோம், எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல, ஹீரோவும் நான் குதிச்சா உங்களுக்கு என்ன, குதிக்கலன்னா உங்களுக்கு என்ன, என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டா அப்புறம் நான் குதிக்கவே மாட்டேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இந்த பில்டிங்ல இருந்து குதிக்கணுமா, போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதும் இது வரைக்கும் அமைதியா இருந்தவனுங்க காண்டாயிட்டு, இவன் என்ன சரியான சைக்கோவா இருப்பான் போல, பேசாம நீலாம் சேர்த்து நரகத்துக்கு போ அப்படின்னு சாபம் விட்டுட்டு போயிடுறானுங்க. உடனே நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறேன்னு ஒரு கம்பி தடிக்கு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்ப இறந்தும் டைம் லூப் ஆகுது. அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா ஏப்ரல் 24ஆம் தேதி, அதாவது இறந்து போன அதே நாளுக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த டைம் லூப்லாம் உண்மையா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் வேற ஆபீஸ்ல. இதெல்லாம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு நடந்த லேசி ஃபுட் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க கார் மோதி இறந்து போயிட்டீங்க. அன்னையில இருந்து தான் நானும் இந்த டைம் லூப்ல மாட்டிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு யாராவது சாபம் விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க இறந்து போய் முடிவே இல்லாத அந்த டைம் லூப்ல மாட்டிக்குவீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இந்த டைம் லூப் எப்படி உருவாச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஆல்ரெடி சொல்லிருப்பாங்கல்ல, கடவுள் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இப்படி தண்டிக்கிறாரு அப்படின்ட்டு. அதே விஷயத்த தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்ம வாட இந்த உலகத்துல கடவுள்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா கடவுள்லாம் இல்ல, ஆனா டைம் லூப் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒருத்தர் சபிக்கிறாங்க, அதனால நீங்க இறந்து போயிடுறீங்க. ஆனா இந்த டைம் லூப்ல நான் ஏன் வந்து மாட்டிக்கிறேன், இது உங்களோட கேம், உங்களோட ரிஸ்க், என்ன ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாராவது என்ன சபிச்சாங்க அப்படின்னா நான் இறந்து போயிடுவேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேருமே டைம் லூப்ல மாட்டிக்குவோம். இதுல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இந்த டைம் லூப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த டைம் லூப் எப்படி நடக்காம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த லூப்பை கடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அதாவது இந்த டைம் லூப்போட ஆரம்பமே உங்களை ஒருத்தர் சபிக்கிறது தான். உங்களை யாராவது சபிக்கிறத தடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த டைம்ல போய் நம்மளால தடுக்க முடியும். நீங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அரகண்டா, ஹார்ஷா, ஸ்ட்ரிக்டா, சிறுசிறுன்னு இருக்கிறத விட்டுட்டு உங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலோட அன்பா எல்லார்கிட்டயும் பேசி பழகுனாலே யாரும் உங்களை சபிக்க மாட்டாங்க. அதோட டைம் லூப்பும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாருங்க, என்ன நான் அரகண்டா இருக்கேனா, எல்லார்கிட்டயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறேன், அவ்வளவுதான், மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையா பேசுறேன், வேலை விஷயத்துல தப்பு பண்றப்போ ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாகணும், அப்பதான் அதை ரிப்பீட்டா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க முடியலன்னு போறாம நான்லாம் என்னோட கேரக்டரை மாத்திக்க மாட்டேன்னு சொல்றாரு. சரி, அப்ப கார் வந்து மோதும், மின்னல் வந்து தாக்கும், சாக்கடையில விழுவீங்க, லிப்டுக்குள்ள விழுவீங்க, முக்கியமா அந்த சூறாவளி கூட வந்து தூக்கிட்டு போகும், அதுக்கப்புறம் பரிதாபமா இறந்து போய் டைம் லூப்குள்ளேயே மாட்டிக்குவீங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும் உங்க இஷ்டம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படியே இதை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. கடைசியில எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன கொஞ்சமா சிரிச்சா மட்டும் போதும் அவ்வளவுதானே அப்படின்னு கஷ்டப்பட்டு மனுஷன் கண்ணாடி முன்னாடி எல்லாம் நின்று சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தன் ஒர்க் டைம்ல சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு சீட்டு கட்டு விளையாடுறது ரொம்பவே நல்ல விஷயம் தான், வயசாக நம்ம மூளையோட ஐக்யூ லெவல் குறைஞ்சுக்கிட்டே வரும், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அது குறையாம பாத்துக்கும், இதை நீங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணுமே தவிர வேலை நேரத்துல இதெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு ரொம்ப விசிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 3 பேரும் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு கதை பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ் பத்தி தானே பேசுறீங்க, இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அந்த பொண்ணு ஃபே தான் அந்த ட்ரெஸ் எனக்காக சூஸ் பண்ணி தந்தா அப்படின்னு சொல்றா. ஓ ஃபே நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்களா, ரொம்பவே நல்ல விஷயம், எப்பவுமே இந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டோட இருக்கணும், உங்களோட பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க வரதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்து லைட்டா இருமுனதுமே ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா டைம் எடுத்துக்கோங்க, உங்களால முடியும் அப்படின்னு பிளேட்டை மாத்திடுறாரு. கதை பேசிட்டு இருந்த அவங்களும் சரி வேலையை பாப்போன்னு கிளம்பிட, அங்க வேலை பாக்குற இன்னொரு பையன் இந்த ஸ்டாப்லர் பின்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்ன அடிக்கிறது ஒரு கலை, இதை கண்டிப்பா நம்ம இந்த பையன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டே ஆகணும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியா யோசிக்கிற டேலண்ட்லாம் ரொம்பவே முக்கியம், இவனை மாதிரியே நீங்களும் டிஃப்ரெண்டான விஷயங்களை ரொம்பவே ஃப்ரீ மைண்டோட யோசிச்சு உங்களோட ஒர்க்ல அதை அப்ளை பண்ற ரைட்ஸ் உங்களுக்கும் இருக்குன்னு சொல்ல, அவ்வளவுதான் எல்லாரும் ஹீரோவை பார்த்து கிளாப் பண்ணி பாராட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு எல்லாரும் நம்ம பாஸ் இப்பெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு, அவருக்கு உடம்புதும் சரியில்லையா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படிலாம் இல்ல, ஒருவேளை அவரோட தப்பெல்லாம் உணர்ந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க முயற்சி பண்ணலாம், அவருக்கும் மனசுல ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் என்னது மனசா, அதுவும் அவருக்கா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொலிக்ஸ் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாஸ் இப்ப இருக்கிற C+ சப்ளையரோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளோட குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படிங்கறதுனால சப்ளையர்ஸை மாத்த விரும்புறாரு போல, மறுபடியும் யூடன் கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவரும் என்னது யூடன் கம்பெனியா, அந்த கம்பெனி ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருக்கு, C+ நல்ல கம்பெனி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணும் ஆனா பாஸ் அப்படின்னு நினைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவரும் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆளுக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ரைட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்த கிராஸ் பண்றாரு. அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க அங்க இருக்கிற கொலீக்ஸ்கெல்லாம் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம்
ஆயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோ அதை பத்தி எதுவுமே பேசாம நீங்களாம் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறீங்களா, இப்படி இருக்கிறது நம்மளோட டீம் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுது, அதனால நாளையில இருந்து நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புன மனுஷன் ஸ்டீவ் அப்படிங்கிற இந்த பையன் அவனோட சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ற விதத்தை பார்த்துட்டு பழைய மாதிரி அவரோட ஃபார்ம்ல திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ரொம்ப வருஷமா அப்ராட்லயே இருந்ததால அந்த சாப்ஸ்டிக் அவனுக்கு யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் இப்படி சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நானும் தான் ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்துட்டு வந்தேன், அதுக்குன்னு இவ்வளவு கேவலமா சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இந்த சாப்ஸ்டிக் தான், இவன் இப்படி எல்லாம் பண்றதுனால நம்ம சீன நாகரிகத்துக்கே களங்கம் ஏற்படுது அப்படின்னு திட்டிட்டு இருக்க, இதுக்கு மேலேயே இவரை பேச விட்டோம் அப்படின்னா சாபம் கன்ஃபார்ம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்க சொல்லி நம்ம ஹீரோவோட கையை தட்டி விடுறாங்க. இதை பார்த்ததும் இந்த 2 கொலிக்ஸும் இவங்களுக்குள்ள சம்திங் சம்திங் அப்படின்னு சிக்னல் காட்டிக்க நம்ம ஹீரோவும் அப்படி எதுவுமே பேசாம அங்கிருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு பப்ளிக்ல இந்த மாதிரி என்னோட கையெல்லாம் தொட்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அதோட முடிஞ்ச வரைக்கும் நார்மலாவே இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இன்னைக்கு நீயே பார்த்தல என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதமா தான் நடந்துக்க ட்ரை பண்ண, என்ன நீ சிரிக்க சொன்ன, நான் சிரிச்சேனா இல்லையா, நான் இவ்வளவு பண்ணி நீ என்ன குறை சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அதனால ஹீரோயினும் காண்டாயிட்டு நீங்க என்னவோ பண்ணுங்க, ஆனா அந்த டைம் லுப்ல என்ன மட்டும் இழுத்து விடாதீங்க, நான் ஒரு முட்டாள், உங்களுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு கோவமாய் கிளம்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோவும் நீ முட்டாள் தான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக்குக்கு வெளில வர சொல்றான். 2 பேரும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினுக்கு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நம்ம ஹீரோயினை போட்டு காட்ட சொல்றான். ஹீரோயினும் ரொம்பவே பொறுமையா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்து காட்ட, இதுல வயசான மாதிரி தெரியுது, இது வீட்டுல போடுற மாதிரி இருக்கு, இந்த ட்ரெஸ் ரொம்பவே சிம்பிளா இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறைய சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் செம்மையா காண்டாயிட்டு என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கியா, நானும் இதன் ட்ரெஸ் தான் மாத்திட்டு வந்து காட்டுறது வந்துட்டு அப்படின்னு கேட்க, என்ன நம்பு, இதுக்கு பின்னாடி ஒரு பர்சனல் ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ சப்ளைஸ் மாத்த நினைக்கிறாரு அப்படின்னு கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது சம்பந்தமா தான் இந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்போ உங்க கம்பெனிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சி பிளஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியான குவாலிட்டியில இருக்கு. இதை பத்தி பேச அவங்கள்ட்ட கால் பண்ணா கூட அந்த கால்க்கு கூட சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது, அதனால நான் சப்ளைஸை மாத்த விரும்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சி பிளஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ கொலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிற யூடன் அப்படிங்கிற கம்பெனினால ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்கும், ஆனா சி பிளஸோட நமக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ நம்ம பண்ண லேசி ஃபுட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு கூட ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, இப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் திடீர்னு மறுபடியும் சி பிளஸ் விட்டுட்டு அந்த யூனியன் கம்பெனியோட டீலிங் வச்சுக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவும் லேசி ஃபுட் ப்ராஜெக்ட் நல்லா தான் போச்சு, ஆனா அதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி இல்ல, ரொம்ப கம்மியான குவாலிட்டியில இருக்கு, ஆனா யூடன் நமக்கு நல்ல குவாலிட்டியில மெட்டீரியல்ஸ் கொடுத்தாங்க, அதோட முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க, நிறைய ரிசர்ச் அப்புறம் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யூடன் கூட இருந்த டீலிங்கை விட்டதுனால அவங்க ஆப்போசிட் கம்பெனியோட டீலிங் வச்சுக்கிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்போ வந்தாலும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, சி பிளஸ் கம்பெனியே நல்லா தான் இருக்கு, உன்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் கம்பெனியை மாத்த முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ தான் இவங்கள கொஞ்சம் சம்பளம் அதிகமா வாங்குற ஆளு, அதனால ஒருவேளை யூடன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு சேலரியே வேணாம், என்னோட சேலரியை மொத்தமா கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதான் அந்த ஆளு, இவர் சொன்னதை கேட்டீங்களா, இவன் சொல்றது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நாளைக்கே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொல்லலன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ சொல்றது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் நான் வீடியோல அழகா தெரியணும், ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் யூடன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா நான் சம்பளமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரே காண்டாயிடுறாரு. சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போறது நிறுத்துங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதை மீட்டிங் ஹால்ல நினைச்சீங்களா, மிடில் ஸ்கூல் பட்டிமன்றம் நினைச்சிட்டு இருக்கீங்களா திட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த கம்பெனியோட ஹெட் நம்ம மிஸ்டர் பாய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா அவனை பார்த்து ஒரு லுக்கை விட, ஜெனரல் மேனேஜரும் நம்ம ஹெட் சொன்ன மாதிரியே ஹீரோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு அந்த மால்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. எனக்கு உன்னோட வீடு ரெண்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் ரொம்பவே சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ வச்சு விளையாண்டுட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்ல இருந்து வெளில வந்துட்டு நம்ம வேற அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம், இதுல அந்த ஆளு வேற இரிட்டேட் ஆகி நம்மளுக்கு சாபம் விட்டுட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ரைட்டா அந்த ஆளும் மீட்டிங்ல இருந்து வெளில வர, அந்த மீட்டிங்ல கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டேன், உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன், இதெல்லாம் என்னோட தப்பு தான், நீங்க இந்த மாதிரி சி பிளஸ் புகழ்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில மறைமுகமா யூடனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அப்படிதானே, எனக்கு தெரியும் உங்களுக்கும் சி பிளஸ் பிடிக்காது, நீங்க கிரேட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப, இவனுக்கு என்னாச்சு திடீர்னு லூசு மாதிரி பேசிட்டு போறான், நானே இன்னைக்கு மீட்டிங்ல எனக்கு ஊதிக்கிச்சேன்னு காண்டில் இருக்கேன், இவன் என்னவோ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசிட்டு போறான், இல்ல இங்க இருக்கிறதுக்கு பதிலா பேசாம நரகத்துக்கு போன வார்த்தையை விட்டுற, இப்ப அப்படியே அங்க இருக்கிற லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது, மேல இருந்த ஒரு லைட் இவர் மேல விழுந்து அதை பிடிச்சி ஷாக் அடிச்சு இருந்து போயிடுறாரு. அப்பதான் ரைட்டா நம்ம ஹீரோயினும் இங்க ஊக்கிட்ட உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஊவும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ இங்க இருந்து போயிட்டதுனால நம்ம ஹீரோயினும் டைம் லூப் ஆகி அன்னைக்கு காலையிலேயே வந்துடுறாங்க. நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் அவர் எப்படி இறந்து போனாரு, இந்த ஜென்மத்துல இவர் என்னோட ட்ரீம் ஹவுஸை ரெண்டு கிடைக்க விட மாட்டார் போலேன்னு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் அங்க டைம் லூப் ஆயிருக்கும்ல, அவரும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தானே
பேசணும், அப்புறம் எதுக்கு அந்த ஆள் நம்மள சபிச்சாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினும் இல்ல இவர் இன்னும் இறந்து போக நம்ம விடணும், அப்பதான் இதை பத்தி அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், இல்லனா அவருக்கு கடைசி வரைக்கும் அவர் பண்ற தப்பே புரியாது, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமா அங்க இருந்து வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஷாக்ல இருந்து தப்பிச்சு சாபத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீக்கிரமா கிளம்புனா அப்பவும் சாபம் விட்டதும் மறுபடியும் அதே மாதிரி ஷாக் அடிச்சு இறந்து போயிடுறாரு. இந்த தடவை நம்ம ஹீரோ அவர்கிட்ட எதுவுமே பேசாம போனாலும் இந்த ஆள் பாட்டுக்கு மீட்டிங் முடிஞ்சிட்டு வெளில வந்ததும் ஹீரோ மீட்டிங்ல அவர்கிட்ட பேசுறதெல்லாம் நினைச்சு பார்த்து சாபம் விட்டுறாரு. உடனே ஹீரோ அங்க வலிக்கு விட்டு கீழே விழுந்து இறந்து போயிட இப்படியே முயற்சி பண்ணி இறந்து லூப் ஆகி அதே நாளுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.